மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் செஷன்ல நம்ம கூட ரோஹித் இருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்வொர்க் தியரியில வந்து இந்த குவான்டிட்டிஸும் யூனிட்டை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன குவான்டிட்டிஸ்க்கு என்னென்ன யூனிட் வரும் அப்படின்னு தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட்? ஓம். ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம் அப்படின்னு சொல்றாரு. ரெசிஸ்டிவிட்டிக்கு ஓம் per ஓம் மீட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரெசிஸ்டிவிட்டிக்கு ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கண்டக்டிவிட்டிக்கு no per மோ பர் மீட்டர் ஆர் Simon per சைமன் பர் மீட்டர் அப்படி சொல்லலாம். மோ பர் மீட்டர் ஆர் சைமன் பர் மீட்டர் சொல்லலாம். அடுத்தது எலக்ட்ரிக் பவருக்கு watt. எலக்ட்ரிக் பவர்னாலே வந்து வாட் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிக் எனர்ஜி, Watt hour. எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு வாட் அவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேம், பெர்மிட்டிவிட்டி. Farad per meter. பெர்மிட்டிவிட்டிக்கு ஃபாரட் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன வரும்? Voltage per meter or Newton per coulomb. வோல்டேஜ் பெர் மீட்டர் ஆர் நியூட்டன் பெர் கூலும் அப்படி வரும். ரெண்டுமே வரும். இது அல்லாட்டி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. Coulomb per meter square. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் பெர்மியபிலிட்டி. Henry per meter. ஸோ நம்ம இங்கே பெர்மிட்டிவிட்டிக்கும் இது பண்ணக்கூடாது. பெர்மிட்டிவிட்டிக்கு ஃபாரட் பெர் மீட்டர், பெர்மியபிலிட்டிக்கு ஹென்றி பெர் மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. Tesla or Weber per meter square. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு வந்து டெஸ்லா ஆர் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காரு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் Am ampere per meter or Austrian. ஆஸ்டன். அடுத்தது இன்டென்சிட்டி. Intensity per Newton per Weber. இன்டென்சிட்டிக்கு வந்து நியூட்டன் பெர் வெபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எம்எஃப். MMF வந்து ampere turns or Gilbert. எம்எம்எஃப் வந்து ஆம்பியர் டேர்ம்ஸ் ஆர் கில்பர்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரிலக்டன்ஸ் என்ன வரும்? Ampere turns per Weber or per Henry. அடுத்து ரிலக்டன்ஸ்க்கு வந்து ஆம்பியர் டேர்ம்ஸ் பெர் வெபர் ஆர் பெர் ஹென்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பெர்மீனியன்ஸ். Permeance வந்து Weber per ampere turns. அடுத்தது நம்ம பார்க்க போறது லூமினஸ் ஃப்ளக்ஸ். Lumen. இலுமினேஷன். Lux or lumen per meter square. அடுத்தது லூமினன்ஸ். Candela per meter square. இன்னைக்கு நம்ம இந்த டிஸ்கஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், என்னென்ன குவான்டிட்டிஸ்க்கு என்னென்ன யூனிட்லாம் வரும்னு பார்த்தோம். இந்த குவான்டிட்டிஸும் யூனிட்டும் வந்து ஒரு இன்ஜினியரா இருந்தோம் அப்படின்னா யூனிட் தான் வந்து சிக்னிஃபிகண்ட் வேரியபிள் ஃபார் ஏ இன்ஜினியர். ஸோ நம்ம ஒரு அந்த யூனிட் தெரிஞ்சாதான் வந்து அந்த குவான்டிட்டியோட டேர்ம்ஸ் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இன்னைக்கு இத்தனை குவான்டிட்டிஸும் இத்தனை யூனிட்டும் டிஸ்கஸ் பண்ண ரோஹித்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.